தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக மத்திய அரசுடன் நட்பு பாராட்டுவோம் என்று தெளிவுபடுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இலங்கை பிரச்சினை, தமிழக மீனவர் பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்குடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா 2 நாள் பயணமாக டெல்லிக்கு திங்களன்று சென்றார். செவ்வாயன்று பிரதமர் மன்மோகன் சிங்கை ஜெயலலிதா சந்தித்து பேசினார். அப்போது இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு, தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, கூடுதல் மின்சாரம், பொது விநியோக திட்டத்துக்கு கூடுதல் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேசினார். அதன் பிறகு டெல்லியில் முதல்வர் ஜெயலலிதா நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், பிரதமருடனான சந்திப்பு இனிமையாக இருந்தது என்றும் தமிழகத்துக்கு விரைவில் உதவிகள் கிடைக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை அளித்துள்ளதாக ஜெயலலிதா கூறினார். It was very pleasant and the Prime Minister held out a lot of hope that we will get the assistance we sought. மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் என்றும் தமிழக மக்களின் நலன் கருதி டெல்லியுடன் நட்பு பாராட்டுவோம் என்றும் ஜெயலலிதா தெளிவாக குறிப்பிட்டார். We have very clearly stated that we do not want to embark on a course of confrontation with the centre. And even very recently, in the governor's address, which we presented in the state, we have clearly declared our intention to maintain friendly relations with the centre in the interest of the development of the state. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையால் தொழில்துறையும் விவசாயமும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் மின்சார பற்றாக்குறை தீர மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்துக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தான் முன்வைத்த கோரிக்கையை பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்றுக்கொண்டதாக ஜெயலலிதா கூறினார். We are committed to increasing the total installed capacity of the state by more than 10,000 megawatts during the next 5 years. There are a number of projects that we have lined up. Many projects for which permission has already been given, but work was not started. And what we have requested from the centre is only a temporary allocation. We have sought for 1,000 megawatts of power from June this year till May next year on a temporary basis to help us tide over a difficult situation. And the Prime Minister has promised to give it his kind consideration. பிரதமர் மன்மோகன் சிங்கை ஜெயலலிதா சந்தித்து பேசிய போது இலங்கையில் தமிழர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகள் முறையாக நடப்பதற்கு மத்திய அரசு அவசியம் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். Today when I met the Prime Minister, the National Security Advisor was also present. So the issue of Sri Lankan Tamils and our own Indian fishermen, Tamil Nadu fishermen, did figure to a great extent in my discussions with the Prime Minister. Now, there is a lot of discrepancy in the figures being put out by the Sri Lankan government and by private agencies as to the number of Sri Lankan Tamils who are still in the camps. Private agencies put the number at a higher figure, whereas the Sri Lankan government says there are only 10,000 people in the camps. So, I have requested the Prime Minister to verify the truth. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தினரால் தாக்கப்படுவதை பிரதமரிடம் எடுத்துரைத்த ஜெயலலிதா, கச்சத்தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். I pointed this out to the Prime Minister and I also said, impressed upon him, that our fishermen must be allowed to fish in the waters around Kachativu. Our fishermen do not have any other means of livelihood, they do not know any other trade, and Kachativu is only 11 kilometers away from the Tamil Nadu coast. There is no catch to be had on our side of the international boundary line, so they have to go to Kachativu. இலங்கையில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழர்கள் அவரவர் வசிப்பிடங்களுக்கு திரும்பவும், கௌரவம், சம உரிமையுடன் வாழ்க்கை நடத்தவும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தினார்.